ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக்கோட 19வது மேட்ச் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேட்ச் யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கும் அண்ட் ஜோபர் சூப்பர் கிங்ஸ்க்கும் நடக்கிறக்க 19வது மேட்ச் பற்றி பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் வைஸ் நம்ம போக போகிறோம். அண்ட் இந்த வெனுவில் எப்படிலாம் ரெக்கார்ட் வச்சுருக்காங்க, அண்ட் ஹெட்வுட் ரெக்கார்டு எப்படி இருக்குது, ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க இந்த பிளேயர்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேயர் பேட்டில் யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக ஒரு பேட்டில் இருக்குது, அண்ட் கிராண்ட் லீக்கில் நம்ம யாருக்கெல்லாம் ஒரு ரிஸ்க்கான கேப்டன்ஸ்க்கான ஆப்ஷனாக நம்ம சூஸ் பண்ண போகிறோம், அண்ட் ஸ்மால் லீக்கில் யாரெல்லாம் ஒரு சேஃபான ஆப்ஷன்ஸாக வருவாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுவும் உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ஸ்டாட்ஸ் வச்சு நீங்கள் டீம் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக் டீமும் கிராண்ட் லீக் டெமோ டீமும் நம்ம சேனலில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ எந்த ஒரு ப்ரைமும் பண்ணல, நம்ம சேனல் எல்லாமே டீம்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. நான் கொடுக்குற ஸ்மால் லீக் டீம்லேருந்து 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணலன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டியோ கிளாசிக் அப்படிங்கிற 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கிளாசிக் பொறுத்தவரை நீங்கள் நார்மலாக 11 பேரை சூஸ் பண்ணி கேப்டன்ஸ் கனெக்ஷன் கொடுத்து நீங்கள் ஸ்மால் லீக்கில் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை விட இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து டியோன் இருக்குது. ஸோ டியோன் பொறுத்தவரையும் இந்த மாதிரி ஆப்லேயே பார்த்தீங்கன்னா 5 பிளேயர் கொடுத்துருப்பாங்க. டேவிட் வார்னர், ஜஸ் பிலிப்பி, அண்ட் ஹென்ரிகேஸ், சாம் பில்லிங்ஸ், டாம் ஆண்ட்ரோஸ், இப்படி 5 பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு பிளேயர் மட்டும் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேவிட் வார்னரை ஒருத்தர் பிக் பண்ணி வச்சிட்டாரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பிலிப்பி கூட நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. விக்கெட் கீப்பிங் பண்ணி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ், அதனால் அந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்மி அமௌண்ட்டில் 45 ரூபா கட்டி 80 ரூபாய் அப்படிங்கிறதுல கம்மி அமௌண்ட்டில் நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டீம் மேக்ஸ் பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ண போகிறீங்க. அதில் நீங்கள் ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரியே சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கும் ஜோபர் சூப்பர் கிங்ஸும் நடக்கிறக்க 19வது SA T20 மேட்ச் ஜனவரி 24 இந்த மேட்ச் நடக்குது. டைமிங் பொறுத்தவரையும் நைட்டு 9 மணிக்கு அந்த மேட்ச் நடக்க போகுது. அண்ட் வெனு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பார்க்கில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. அண்ட் ஜார்ஜ் பார்க்கோட பிச் ஃபேஸஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் பொறுத்தவரையும் லாஸ்ட்டாக நடந்த 3 மேட்ச் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா 31 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 16 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 15 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 20 விக்கெட்டும், லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் 11 விக்கெட்டும் இந்த வெனுவில் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் டோட்டலாக 14 விக்கெட் எடுத்திருக்காங்க லாஸ்ட் நடந்த மேட்ச்சில். அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 6 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 8 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. வெனுவில் லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 11 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 6 விக்கெட் ஸ்பின்னர்ஸும் இந்த வெனுவில் எடுத்திருக்காங்க. 2 டீமுக்கான ஹெட்வுட் ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 டீமும் இது வரைக்கும் சீசனில் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப் 2 மேட்சும், ஜோபர் சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா டையில் முடிஞ்சிருக்கு. ஸோ 2 பேருமே ஈக்குவலான மேட்ச்சில் தான் இருக்காங்க. பட் இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் போத் டீமுக்குமே ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஜோபர் சூப்பர் கிங்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப்போட ஒரு பாசிபிளான பிளேயிங் பொறுத்தவரையும் ஜாக் கிரவுலியும் அண்ட் டேவிட் பெண்டகமும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டாம் ஆபல், ஐடன் மாக்ரம், ஜோர்டன் ஹர்மன், டெஸ்டன் ஸ்டெப்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் வந்துருவார். அண்ட் மார்க்கோ யான்சன், லியாம் டான்சன், சிமோன் ஹார்மர், ரிச்சர்ட் கிலிசன் அண்ட் பிராட்மன். இதுதான் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப்போட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். ஜோபர் சூப்பர் கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் பொறுத்தவரையும் அண்ட் டேவன் கான்வே அண்ட் ஃபாப் டூப்ளஸ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. லூசி டூப்புலே அண்ட் ஜானி பஸ்டோ தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஸில் வந்துருவார். மோயின் அலி அண்ட் டெனவன் ஃபெரேரோ, டேவிட் விசா, ஈவன் ஜோன்ஸ், இம்ரான் தாகிர், டப்ரை சம்சி அண்ட் சிம்பிளா. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜோபர் சூப்பர் கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். ஸோ 2 டீமுக்கான இப்போ பாசிபிள் பிளேயிங் பார்த்துட்டோம். இப்போ பிளேஸ் வைஸ் நம்ம ஸ்டாட்ஸ் வைஸ் அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப்போட பிளேஸ் வைஸ் பார்க்கலாம். ஜாக் கிரவுலி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹெட்வுட் ரெக்கார்டில் பெருசாக எதுவும் ரெக்கார்டு இல்லை. வெனுவில் பொறுத்தவரையும் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 16 ரன் அடிச்சிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் கடைசி இருந்த 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப போராக இருக்குது. இந்த மேட்ச் பொறுத்தவரையும் கிராண்ட் லீக்லுக்கு அவருக்கு ஒரு சூட்டபிளான பிக்காக இருக்க போகிறார். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணார் அப்படின்னா அவரெல்லாம் ஒரு கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணலாம். பட் கிராண்ட் லீக்கில் ஜாக் கிரவுலி பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணார்னா அவர் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். டேவிட் பெண்டகம் பொறுத்தவரையும்
ஹெட் டு ஹெட்டில் ரெக்கார்டு எதுவும் இல்லை. பட் வெனுவில் பொறுத்தவரையும் 5 மேட்ச்க்கு 86 ரன் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்து 8 மேட்ச் 8 ரன் அடிச்சு அதுக்கு முன்னால் 39 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இவரை பொறுத்தவரை செகண்ட் பேட்டிங் பண்ணார் அப்படின்னா இவருக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டாம் ஆபல் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 26 ரன் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 மேட்ச்சுக்கு 213 ரன், அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் இவர்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டாக அந்த 2 மேட்ச்சில் அதுக்கு முன்னால் மேட்ச்சில் மட்டும் ஒரு 50+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்றபடி பெருசாக எந்த ஒரு கான்ட்ரிபியூட்டும் கொடுக்கல. பர்சன்டேஜ் வைஸாக கொஞ்சம் ஹையில் இருக்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர் ஸ்மால் லீக்கில் நீங்கள் வர சேஃபான ஆப்ஷன்ஸாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஜோர்டன் ஹர்மன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 67 ரன் வச்சிருக்காரு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 மேட்ச்சுக்கு 513 ரன் அண்ட் 39 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப போருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியில் நடந்த ஒரு 5 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9, 23, 6, 10, 4 அப்படிங்கிறது உங்களோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 20+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்றபடி பெருசாக எந்த கான்ட்ரிபியூட்டும் கொடுக்கல. இவரெல்லாம் நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் ரிஸ்கான டீமில் நீங்கள் ஒரு பிளேயராக உள்ளே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடன் மக்கரம் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 139 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகமான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 மேட்ச்சில் 7 விக்கெட் அண்ட் 345 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 2 இன்னிங்ஸில் டேசெண்டான ரெக்கார்ட் இருக்குது. பவுலிங்கில் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 7 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நீங்கள் நோட் பண்ணினது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 1 or 2 ஓவர் பவுலும் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் தேவன் கான்வே அண்ட் மொயின் அலி இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால டூப்ளே இப்படி 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால ஹைடன் மக்கரத்தை 1 or 2 ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கம்பல்சரி பிக்கில் ஹைடன் மக்கரத்தை எடுத்துங்க. வைஸ் கேப்டன் சொன்னால் கூட நீங்கள் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டெஸ்டன் சப்ஸை பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச்சுக்கு 29 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் வந்திருக்கு. வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 22 மேட்ச்சில் 39 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 586 ரன் அடிச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப போருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அண்ட் கடைசி நடந்த ஒரு 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் தான் அடிச்சிருக்காரு. பட் அவரோட வரக்கூடிய டவுன் ரொம்ப கீழே இருக்கனால அவருக்கு அதிகப்படியான சான்சஸ் கிடைக்கிறதில்ல. ஸோ இவர் கம்பேர் பண்ணுறப்போ ஜானி பஸ்டோக்கு ஸ்மால் லீக்கில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். கிராண்ட் லீக்கில் டெஸ்டன் சப்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அண்ட் மார்க்கோ யான்சன் பொறுத்தவரையும் கம்பல்சரி பிக்கில் எடுத்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச்சுக்கு ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 4 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 3 விக்கெட் வந்திருக்கு. வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 14 மேட்ச்சில் 22 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 8 மேட்ச்சுக்கு 11 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 6 மேட்ச்சுக்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கோட கேப்டன் ஆப்ஷனாக வருவார். நோட் பண்ணிங்கன்னா தெரியும். 4 விக்கெட் 24 ரன் அண்ட் 2 விக்கெட் 1 விக்கெட் மேட்ச்சுக்கு எப்படியும் 2 விக்கெட் எடுத்துகிட்டு வந்துறாரு. ஸோ கம்பல்சரி பிக் ஸ்மால் லீக்கில் சேஃபான ஆப்ஷன்ஸாக கேப்டனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்லேயும் நீங்கள் கேப்டன் ஆப்ஷனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். லியாம் டாசன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 1 விக்கெட் கூட எடுக்கல. பட் வெனுவில் பொறுத்தவரை 7 மேட்ச்க்கு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கடைசி நடந்த மேட்ச்சில் 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் 2 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமுக்குள்ள ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட வந்திருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் பொறுத்தவரையும் ஸ்மால் லீக்கில் கம்பல்சரியாக நீங்கள் வர சேஃபான ஆப்ஷன்ஸை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் ஒரு கேப்டன் ஆப்ஷனாக கூட ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிமோன் ஹார்மர் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி விக்கெட் எதுவும் கிடைக்கல. அண்ட் வெனுவில் பொறுத்தவரையும் 20 மேட்ச்சுக்கு 136 ரன் அண்ட் 16 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 13 மேட்ச்சுக்கு 10 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 6 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. பட் இவர்கிட்ட இந்த மேட்ச் பொறுத்தவரை 1 விக்கெட் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவரை நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்க ரிஸ்க்காக நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பிராட்மேன் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 1 மேட்ச் ப்ளே பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 1 விக்கெட்டு செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 மேட்ச்சுக்கு 22 விக்கெட். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 9 மேட்ச்சுக்கு 15 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்டாக பவுல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 7 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம நோட் பண்ணிங்கன்னா கடைசியாக நடந்த ஒருவரோட ஃபார்ம் வைஸ் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிறத பிராட்மேன் எடுத்திருக்காரு. அண்ட் ரிச்சர்ட் கிளீசன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 1 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 2 விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 மேட்ச் ப்ளே பண்ணி 7 விக்கெட். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 4 விக்கெட், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. கடைசியாக நடந்த 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பிராட்மேன் அண்ட் ரிச்சர்ட் கிளீசன் ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் கிராண்ட் லீக்கில். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜோபர் சூப்பர் கிங்ஸோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தலாம். தேவன் கான்வே பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை. வெனுவில் பொறுத்தவரை 3 மேட்ச் ப்ளே பண்ணி 45 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது. ஸோ அவரோட பொட்டன்ஷியல் பொறுத்தவரையும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இவரெல்லாம் ஒரு கிராண்ட் லீக்கில் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் மிஸ் பண்ணிவிட்டு அதர் ஆப்ஷன்ஸில் இருக்க ப்ரைஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃபாப் டூப்ளசி பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 129 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் வந்திருக்கு. வெனு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 மேட்ச்சுக்கு 87 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ வெனு ரெக்கார்ட் பெருசாக போராக தான் இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்மர்ஸ் ஒரு மேட்ச் மட்டும் 61 ரன் அண்ட் 30 அப்படிங்கிறது கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் ஃபாப் டூப்ளசி பேட்லேருந்து ஒரு 25 ஃபேண்டசி ரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேட்ச் பிடிச்சாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரும். நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டூப்ளே பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 70 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் வெட் ரெக்கார்ட் பெருசாக எதுவும் இல்லை. வெனுலையும் பெருசாக ரெக்கார்டு இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்மேஸ் ஒரு மேட்ச் மட்டும் 38 ரன் அடிச்சிருக்காரு. 24 ரன் 32 ரன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு. ஸோ இவர் 1 டவுன் வரதுனால பர்சன்டேஜஸும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயராக இருக்கார். டாப் ஆர்டரில் இயரில் 2 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா மார்க்கோ ஏன்சன் பொறுத்தவரை நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர். பை சான்ஸ் இயரில் விக்கெட் விட்டாருங்க அப்படின்னா சூப்பர் கிங்ஸ் டூப்ளே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ண போகிறாரு. ஸோ அப்போ கிராண்ட் லீக்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்மால் லீக்லேயுமே நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அவரை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஜானி பெஸ்டோ பொறுத்தவரையும் ஹெட் வெட் அண்ட் வெனு ரெக்கார்டு பெருசாக எதுவுமே ரெக்கார்டு இல்லைனாலும் பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ 60 43 24 அப்படிங்கிறது ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வைஸாக இருக்குது. ஸோ கம்பல்சரி பிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்மால் லீக்கில் கம்பல்சரியாக ஒரு டீமில் நீங்கள் வச்சு பாருங்கள். மொயின் அலி பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி எந்த ஒரு விக்கெட்டும் எடுக்கல. பட் டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ ஓவரும் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 ஓவர் போடுவார். பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் தி ஆர்டரில் ஒரு 4th ரவுண்டில் வாங்குறாரு. ஸோ அப்போ ஒரு பேட்டிங் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். வெனு ரெக்கார்டு எதுவும் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் போராக இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து மொயின் அலியோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் கிராண்ட் லீக்கில் ஒரு கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெனவன் ஃபெரேரா பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 4 மேட்ச்சுக்கு 34 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் வெட் ரெக்கார்ட் புவராக இருக்குது. பட் வெனுவில் 11 மேட்ச்சுக்கு 188 ரன் அடிச்சிருக்காரு. செகண்டாக பேட் பண்ணுறப்போ வந்திருக்கு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறீங்கன்னா இவருமே 1 ஓவர் போல் பண்ணுறாரு. ஸோ ஆப் ரிஸ்க் போடக்கூடிய பவுலர். அண்ட் 32 ரன் ஒரு விக்கெட் அண்ட் 18 ஒரு விக்கெட் எல்லாம் போயிருக்காரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. ஸோ டெல்வன் ஃபெரேரா பொறுத்தவரையும் ஸ்மால் லீக்கில் நீங்கள் ஆப்ஷன்ஸ் வைஸ் தேவுனா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை கிராண்ட் லீக்கில் ஆஸ் ஏ பிளேயராக நீங்கள் உள்ள வச்சு ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் டேவிட் வைஸா பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் பெருசாக ரெக்கார்டு இல்லை. பட் வெனுவில் 5 மேட்ச்சுக்கு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ 3 மேட்ச் 3 விக்கெட்டாக எடுத்திருக்காரு. இதுவே செகண்டாக பால் பண்ணுறப்போ 2 மேட்ச்சுக்கு 5 விக்கெட். ஸோ செகண்ட் பாலிங் அப்படின்னா அவர் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கார். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச்சுக்கு ஒவ்வொரு விக்கெட் எடுத்துகிட்டு வராரு டேவிட் விசா. ஈவன் ஜோன்ஸ் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 3 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 4 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ரொம்ப நோட் பண்ணிங்க. செகண்டாக பால் பண்ணுறப்போ ஒரு விக்கெட் எதுவும் எடுக்கல ஜோன்ஸ் பொறுத்தவரையும். வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. போத் இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்துகிட்டு வராரு. ஸோ பர்சன்டேஜஸும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ கிராண்ட் லீக்கில் நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இம்ரான் தாகிர் பொறுத்தவரை ஹெட் வெட்டில் ரெக்கார்டு எதுவும் இல்லை. பட் வெனுவில் 11 மேட்ச்சுக்கு 12 விக்கெட். ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ 9 மேட்ச்சுக்கு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்டாக பால் பண்ணுறப்போ 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது. அவரை பொறுத்தவரை பெருசாக இந்த விக்கெட்டும் இல்லை இம்ரான் தாகிர் பொறுத்தவரையும். அண்ட் சிப்லாவில் பொறுத்தவரை ஹெட் வெட்டில் ரெக்கார்டு எதுவும் இல்லை. வெனுவில் பொறுத்தவரை 5 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்மர்ஸ் ரொம்ப போராக இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கடைசி 2-3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பெருசாக விக்கெட் எதுவும் கிடைக்கல. ஒரு விக்கெட் கிடைக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் போயிறாரு. ஸோ இவரெல்லாம் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டு அதர் ஆப்ஷன்ஸில் இருக்க பிளேஸை ட்ரை பண்ணி பாருங்கள். சம்சி பொறுத்தவரையும் கம்பல்சரி பிக்னு சொல்லுவோம். ஹெட் வெட்டில் பொறுத்தவரை 3 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டாக பால் பண்ணுறப்போ அந்த 2 விக்கெட் வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரை 18 மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 23 விக்கெட். அண்ட் ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ 11 மேட்ச்சுக்கு 17 விக்கெட்டும். செகண்டாக பால் பண்ணுறப்போ 7 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பாலிங் அப்படின்னா சம்சி ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் லாட்ஸ்னாக இருந்த 2 மேட்ச்சில் விக்கெட் இல்லாமல் போனாலும் பட் இந்த மேட்ச் பொறுத்தவரை இவர்கிட்ட ஒரு 2 விக்கெட் வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா பிளேயர் பேட்டிலுக்கு வருவோம். ஸோ பிளேயர் பேட்டில் பொறுத்தவரையும் ஜாக் ரவுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேவிட் விசா கிட்ட ஒரு முறையும் அண்ட் இம்ரான் தாகிர் கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டாக இழந்திருக்காரு. லெக் ஸ்பின் கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது. டேவிட் பெண்டங்கம் பொறுத்தவரையும் பெருசாக பிளேயர் பேட்டில் எதுவும் இல்லை. பட் லெக் ஸ்பின் கிட்ட இவருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது. அண்ட் டாம் ஆபல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சம்சி கிட்ட ஒரு முறையும் ரைட்டா மாப்ரே கிட்ட பார்த்தீங்கன்னா 14 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. ஜோர்டன் ஹார்மன் பொறுத்தவரையும் எவன் ஜோன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. லெஃப்டாக மாத்தோடஸ் போடக்கூடிய போலர்கிட்ட 8 இன்னிங்ஸில் 4 முறை அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு ஹார்மன். ஹைடன் மக்ரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோயின் அலிகிட்ட ஒரு முறையும் அண்ட் ஜோன்ஸ் கிட்ட ஒரு முறையும் அண்ட் தீக்ஷனா கிட்ட அண்ட் சிப்லாவில் அவர்கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. லெக் ஸ்பின்னு கிட்ட 49 இன்னிங்ஸில் 15 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு ஹைடன் மக்ரம். மார்க்கோ ஏன்சன் பொறுத்தவரை ஜோன்ஸ் கிட்ட மட்டும் ஒரு முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் லெஃப்டாக மாத்தோடஸ் பால் பண்ணக்கூடிய போலர்கிட்ட 3 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு 10 இன்னிங்ஸில். ஸ்டெசன் சிப்ஸை பொறுத்தவரையும் சம்சி கிட்ட ஒரு முறை மட்டும் விக்கெட்டை இழந்திருக்காரு. லியாம் டாசன் பொறுத்தவரையும் டேவிட் விசா கிட்ட அண்ட் இம்ரான் தாகிர் கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் டேவன் கான்வே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்க்கோ ஏன்சன் கிட்ட 6 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ அதிகமாக அந்த ஷார்ட் பாலுக்கு வீக்னஸாக இருக்கார் டேவன் கான்வே. ஃபாப் டூப்ளேஸ் பொறுத்தவரை மார்க்கோ ஏன்சன் ஆர் கில்சன் கிட்ட ஒரு முறை விக்கெட்டை விட்டுருக்காரு.
டூப்ளே பொறுத்தவரையும் மார்க்கோ ஆன்சன் கிட்ட 4 இன்னிங்ஸில் 2 முறையும் ஹார்மர் கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. ரைட்டாக மாப் பிரேக் இங்கிஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸ் இருக்குது. 59 இன்னிங்ஸில் 15 முறை பார்த்தீங்கன்னா விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் ஜானி பெஸ்டோ பொறுத்தவரையும் ஐடன் மார்க்கரத்திட்ட ஒரு முறையும் அண்ட் லியம் டாசன்கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸ்பின்னுக்கு எகென்ஸ்டில் ஒரு வீக்னஸ் இருக்குது. கில்சன்கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. லெஃப்ட் ஆம் ஆர்ஸ்லோட பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 73 இன்னிங்ஸில் 23 முறை பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் மோயின் அலி பொறுத்தவரையும் ஐடன் மார்க்கரத்திட்ட 5 இன்னிங்ஸில் 2 முறையும் மார்க்கோ யான்சன்கிட்ட ஒரு முறையும் ஹார்மான்கிட்ட ஒரு முறையும் பிராட்மன்கிட்ட ஒரு முறையும் கிலீசன்கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. ஆஃப் பிரேக் பவுல் போடக்கூடிய பவுலர்கிட்ட 101 இன்னிங்ஸில் 23 முறை பார்த்தீங்கன்னா விக்கெட்டை விட்டுருக்காரு மோயின் அலி. டொனோவன் ஃபெரேரா பொறுத்தவரையும் ஐடன் மார்க்கரத்திட்ட ஒரு முறையும் லெக் ஸ்பின்னுக்கிட்ட போடக்கூடிய பவுலர்கிட்ட 14 இன்னிங்ஸில் 5 முறை லெக் ஸ்பின்னுக்கிட்ட விக்கெட்டை அதிகமாக இழந்திருக்காரு. ஸோ ஓகே, பிளேயர் பேட்டில் பொறுத்தவரையும் பார்த்தாச்சு. இப்போ காமனான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நம்ம இந்த மேட்ச்சில் யாருக்கெல்லாம் ட்ரை பண்ண போகிறோம், அதையும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கில் யாருக்கெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னா சொல்லவே தேவையில்ல, மார்க்கோ யான்சனுக்கு கம்பல்சரி கேப்டன் தான் வருவாங்க எல்லோரும் ஸ்மால் லீக்கில் உங்கள் ஆப்போனண்ட்டாக. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரை மோயின் அலிக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக சேஃபாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்மால் லீக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். டிஃப்ரென்ஷியலாக நம்ம ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இந்த மேட்ச் பொறுத்தவரை நம்ம யாரை ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா பிராட்மேனுக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். ஐடன் மக்ரத்துக்கு ஒரு டீமில் கொடுத்து பாருங்கள். ஜானி பெஸ்டோ அவருக்கு ஒரு டீமில் ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சம்சி ஆர் ஃபாப் டூப்ளசி இவங்க 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா மூணு டீமில் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்னா கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஸோ அந்த டீமை நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ண போகிறேன். ஸோ இந்த டீம் பொறுத்தவரையும் லைனப்ஸ் ராத்திரம்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் டீம் 1 பொறுத்தவரையும் ஜானி பெஸ்டோ, செப்ஸு, ஜாக் ரவுலி, டூப்ளே, லியாம் டாசன், மோயின் அலி, ஐடன் மக்ரம், மார்க்கோ யான்சன், டொனோவன் ஃபெரேரோ, தப்ரை சம்சி, பிராட்மன். இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக லியாம் டாசனுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா மோயின் அலிக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாக் ரவுலி இருக்கார், அவருக்கு கொடுத்து பாருங்கள். அப்படி இல்லைனா டூப்ளே அவருக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டீம் 2 பொறுத்தவரையும் ஜானி பெஸ்டோ, ஃபாப் டூப்ளசி, டாமாபல், பெண்டிகம், டேவிட் விசா, மோயின் அலி, ஆடன் மக்ரம், மார்க்கோ யான்சன், இம்ரான் தாகிர், ஹார்மர், கிலிசன். இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய செகண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ஃபாப் டூப்ளசிஸ்க்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஐடன் மக்ரத்துக்கும் நான் கொடுத்துருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் வராச்சு ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா டாம் ஆபலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை டேவிட் விசாக்கு ஒரு கேப்டன் இல்லை வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் தேவன் கான்வே, ட்ரஸ்டன் செப்ஸ், ஜாக் ரவுலி, டூப்ளே, டேவிட் விசா, மோயின் அலி, ஐடன் மக்ரம், மார்க்கோ யான்சன், டொனோவன் ஃபெரேரா, சிப்லா அண்ட் பிராட்மன். இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 3வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக மார்க்கோ யான்சனுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா டொனோவன் ஃபெரேரா உங்களுக்கு நான் ஆப்ஷன் சீசனை கொடுத்துருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ரிஸ்க்கான ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தேவன் கான்வேக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். இல்லை ஜாக் ரவுலி ஆர் ஸ்டெப்ஸுக்கு கூட நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 4 பொறுத்தவரையும் ஜானி பெஸ்டோ அண்ட் டாம் பால்மல் 2 பேர் மட்டும் பேட்ஸ்மேன் வந்து எடுத்தாச்சு. லியம் டாசன், மோயின் அலி, மார்க்கோ யான்சன், இம்ரான் தாகிர், ஹார்மர், சம்சி, சிம்ப்ளா, கிலிசன் அண்ட் பிராட்மன். இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 4வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இது பார்த்தீங்கன்னா பவுலிங்க்கு ஃபேவராக நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டீமில் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா பிராட்மனுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா சம்சிக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அந்த இடத்துல வேறு ஏதாச்சும் நீங்கள் அதர்வைஸ் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா கிலிசன் ஆர் சிம்பிளா இவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் ஆப்ஷனாக மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கிராண்ட் லீக் டீமில். இப்போ 5வது டீம் பொறுத்தவரையும் ஜானி பெஸ்டோ, செப்ஸ், ஃபாப் டூப்ளசி, ஜாக் ரவுலி, டியா டாம்சன், மோயின் அலி, மார்க்கோ யான்சன், டொனோவன் ஃபெரேரோ, இம்ரான் தாகிர், சம்சி, கிலிசன். இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 5வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ஜானி பெஸ்டோக்கு ரிஸ்க்காகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜாக் ரவுலிக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதர்வைஸ் அப்படியே நீங்கள் ரிவர்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஜாக் ரவுலி கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜானி பெஸ்டோக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இம்ரான் தாகிர் ஆர் கிலிசனுக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பர்டிகுலர் டீமில். அண்ட் ஃபைனல் டீமை பொறுத்தவரையும் ஜானி பெஸ்டோ, டொனோவன் ஃபெரேரோ, ஜாக் ரவுலி, மோயின் அலி, ஐடன் மக்ரம், மார்க்கோ யான்சன், டொனோவன் ஃபெரேரோ, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இம்ரான் தாகிர், சம்சி, கிலிசன், பிராட்மன். இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக தேவன் கான்வேக்கு ரிஸ்க்காகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜாக் ரவுலிக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஜாக் ரவுலி மிஸ் பண்ணி நினச்சிங்கன்னா டாம் ஆபாலு கூட இன்க்ளூட் பண்ணி வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா பிராட்மன் ஆர் சம்சி கூட நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ இது எல்லா டீமுமே கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஃபைனல் டீம் நான் சேஞ்ச் பண்ணி டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் டெலிகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சுருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.